இந்த வீடியோவில் saree ரோல் பாலிஷிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய லோகோங்க. இது வந்து நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது மாடலு. இப்போ saree ரோல் பாலிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ புடவையில் உள்ள கரைகளை வந்து எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். கரைகள் எடுக்கிறதுக்குன்னு சில கெமிக்கல் இருக்குது. அதை விட்டு தான் வந்து நம்ம அந்த புடவையில் இருக்கிற பட்டு புடவையில் இருக்கிற கரைகள்லாம் வந்து எடுக்கிறோம். புடவையில் வந்து நம்ம இது மாதிரி பிரித்து போட்டு நம்ம மிஷினில் மாட்டிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம கரைங்களெல்லாம் செக் பண்ணி நம்ம கரையை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த கரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கரையை வந்து சாஃப்டாக ஆக்கணும். சாஃப்டாக ஆக்கின பிறகு தான் நம்ம வந்து அந்த கரையை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். அந்த சாஃப்ட்னர்ன்னுட்டு ஒரு கெமிக்கலை வந்து அந்த கரையில் அங்கங்கே வந்து டச் பண்ணியிருக்கிறோம். புடவை அது மாதிரி லென்த்தியாக அந்த மிஷினில் மாட்டிட்டு தான் நம்ம எப்பயுமே பட்டு புடவையை வந்து பாலிஷ் போட முடியும். சில பேர் வந்து பக்கெட்டில் வந்து போட்டு ஷாம்பு போட்டுலாம் க்ளீன் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா ஊறி போச்சு இந்த கரைங்கெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுக்கணும். அந்த சில கெமிக்கலை போட்டு அந்த கரையை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இந்த கரைகளை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமைல் என்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து இந்த ஆயில் கரை, அழுக்கு ஆயில் மூலமாக பட்ட கரைங்கள்லாம் வந்து எடுத்துடும். சில பேர் வண்டியில் உட்காந்துட்டு போவாங்க. செயினில் இருக்கிற அந்த ஆயிலெலாம் வந்து புடவையில் அடிச்சிட்டா அது பார்த்திங்கன்னா அது போகாத கரையாக போயிடும். பெர்மனண்ட்டான ஒரு கரையாக வந்து அது மாறிடும். அதனால் அதெல்லாம் வந்து அமைல் என்ற ஒரு கெமிக்கலை வச்சு நம்ம எடுத்துடலாம். அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, வினிகர் இதெல்லாம் போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த மிஷினில் ஸ்டிப்பாக மாட்டிட்டு உங்களுக்கு அந்த கரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். எப்பயுமே பாலிஷ் போடுறத பொறுத்த வரைக்கும் மிஷினில் டைட்டாக மாட்டிட்டு ஒரே லென்த்தியாக போடுறது தான் நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். புடவையும் அழகாக நீட்டாக நமக்கு வந்து கிடச்சிடும். இந்த மிஷினில் இப்படி தாங்க மாட்டிட்டு இது மாதிரி தான் நம்ம கரை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, புடவையை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கரை எடுக்கிற சொல்யூஷனு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 கெமிக்கல் கலந்துருக்கிறோம். ஒன்று சோடா ஆஷு, 2வது வந்து வினிகரு, 3வது அமைல் என்னட்டு 3 கெமிக்கலை கலந்து இதை எடுக்கிறோம். ஒவ்வொரு கரைக்கும் சில கெமிக்கல்லாம் இருக்குது. அந்தந்த கரைக்கு என்னென்ன கெமிக்கல்ன்றதை வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துடுவோம். எப்பயுமே கரை எடுக்கிறப்போ நம்ம இது மாதிரி கீழே ஒரு துணியோ இல்லை வந்து மெஷ்ஷோ வச்சு பிடிச்சிட்டு தான் மேலே ப்ரெஷ்ஷால் தேய்க்கணும். அப்போ தான் வந்து அந்த கரைகள்லாம் வந்து போகும். அந்த சாரீக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் இந்த வேலையில் வந்து இறங்கணும். நீங்கள் சில நார்த்து சைடு மிஷின்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, இது ரோல் பாலிஷிங் மிஷின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ரோல் பாலிஷ் பண்ணுறது இல்லைங்க. அதெல்லாம் சாதா புடவையில் அந்த ஸ்டிப்னஸுக்காக ஸ்டார்ச்சை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிவிடுவாங்க. அதுதான் அதில் பண்ண முடியும். அதில் கரையெல்லாம் எடுக்க முடியாது. அதேமாதிரி புடவையில் இருக்கிற மற்ற டஸ்ட்டு, அழுக்கு அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாது. இந்த பாலிஷ் மிஷினில் தான் நம்ம புடவையை கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற டஸ்ட்டு, அழுக்கு, அந்த வேர்வை எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது புடவை மாதிரி மாற்ற முடியும். இதுதான் சாரீ ரோல் பாலிஷிங்ன்றது. சில பேர் அந்த நார்த் சைடில் சில மிஷின்லாம் வாங்கிட்டு அது வந்து பாலிஷ் போடுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாலிஷ் போடலாம் முடியாது. எப்பயுமே பட்டு புடவையில் ரீபாலிஷ் பண்ணோன்னா புடவையில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கெட்டில் ஷாம்பு போட்டோ இல்லை வாஷிங் பவுட்ரு, வாஷிங் லிக்விடை போட்டு புடவையை அப்படியே போட்டு தண்ணியில் முக்கி எடுத்து புழிஞ்சு எடுத்தாங்கன்னா அந்த புடவையில் இருக்கிற ஜரிகை பூரா வந்து சுருங்கி போயிடும். புடவையே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அயன் பண்ணாலும் அந்த புடவை வணக்கத்துக்கு சரியாக வராது. இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற
லிக்யூடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இதில் என்னென்ன கலந்துக்கிறோன்னா, ஒன்று டிடர்ஜென்ட் லிக்யூடு. ஒரு புடவைக்கு எப்பயுமே 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அந்த டிடர்ஜென்ட் லிக்யூடு கூட வினிகர் சேர்க்குறோம். இதுதான் வந்து வினிகர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 150 கிராம் வினிகர் சேர்த்துக்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்த்துக்கிறோம். ஒரு 20 ml 25 ml வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதில் ஊற்றிக்கணும். ஒரு 25 ml இல்லை 20 ml ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டுக்கிறோம். உங்களுக்கு இதெல்லாம் கெமிக்கல் கடையில் கிடைக்கிது. அதுதான் வந்து நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும். மெடிக்கலில் இருந்தும் வாங்கலாம். அது அந்த அளவுக்கு பவர் இருக்காது. இது பார்த்திங்கன்னா MTOன்னு சொல்கிறோம் இல்லையா, மினரல் டர்பன்ட் ஆயில், அதாவது பெட்ரோல்னு சொல்லுவாங்க, ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா இதை என்ன பண்ணுன்னா, புடவையில் இருக்கிற ஜரிகெல்லாம் பலன்னு ஆகிடும். ஜரிகின் கீழே இருக்கிற புகை, அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப கொண்டு வந்துடும். நம்ம இதில் மொத்தம் வந்து 4 கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி வந்து ஒயிட் கலராக மாறிடும். இங்கே பாருங்கள், அதை அப்படியே 2 ஏனத்தில் அப்படியே மாற்றி நம்ம ஆற்றி எடுத்தோம்னா நமக்கு ஒயிட் கலராக மாறிடும். இதை வச்சு தான், இந்த லிக்யூடை வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே புடவையை க்ளீன் பண்ணணும். புடவை இதில் முக்கி எடுக்கக்கூடாது. இது மாதிரி இந்த மிஷினில் மாட்டிட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் புடவையை. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 2 டர்க்கி டவல் மாதிரி வச்சுக்கணுங்க. டர்க்கி டவலில் தொட்டு நம்ம டேபிள் துடைக்கிற மாதிரி துடைக்கணும். ஏன்னா பட்டு புடவைலாம் ஒரு சென்சிட்டிவானது. ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப இழுத்து பிடிச்சி தேய்க்கக்கூடாது. புது புடவையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பழைய சேரீயாக இருந்தால் நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஹோல்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த மிஷினை பொறுத்து இதில் போட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா டைட் பண்ணுறதோ இல்லை லூஸ் பண்ணுறதோ புடவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சும்மா அப்படியே நீங்கள் டேபிள் துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டே போகணும். எப்பயுமே புடவையை மிஷினில் மாட்டிட்டு ஃப்ரண்ட் சைடில், அதாவது முன்பக்கத்தில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும், ஜெல்லு போடுறதா இருந்தாலும், இந்த பாலிஷ் போடுறதா இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடில் தான் போடணும். மிஷினில் எப்பயுமே ஜரிகை உள்ள பக்கம் வந்து ரோலரில் மாட்டிக்கணும், ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கணும் மெயின் மிஷினில். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த புடவை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். கையால் முடிஞ்சால் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்ப்ரே வச்சு நீங்கள் ஃபுல்லாக அந்த க்ளீன் பண்ணுற தண்ணியை வந்து அடிச்சுட்டு ஒரு துணியை போட்டு துடைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து கையால் பண்ணி பழகிறது தான் ரொம்ப நல்லதுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு புடவையை இது மாதிரி ஃபுல் லென்த்தில் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஜரிகை இருக்கிற இடத்துல எப்பயுமே வந்து 2 பக்கமும் க்ளீன் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் க்ளீன் பண்ணணும், பேக்லேயும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஜரிகை வந்து நல்லா பலன்னு வருங்க, ஜொலிக்கும். அப்படி இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து புதுசுலேயே வந்து அந்த கரை பட்டதுனால அவங்க துவைச்சி அப்படியே வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ மிஷினை வாங்கி அந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டில் வந்து அந்த புடவையை க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா காஸ்ட்லியான புடவை, அதில் இருந்த கரைகள் எல்லாத்தையும் எடுத்து புது புடவை மாதிரியே மாற்றி நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ இது மாதிரி அந்த புடவையில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்டுக்காக கரை வெளியில் கட்டி போகிறப்ப அதில் படிகிற வாகனங்களுடைய புகை, நம்ம கட்டிட்டு போகிறப்ப சில அந்த வேர்வை கரையெல்லாம் வந்து அதில் படியும், அது எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இது மாதிரி 2 பக்கமும் இருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. சில பேர் கேட்பாங்க, ஒரே ஆளே பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. ஒரே ஆளே பண்ணலாம், ஆனால் 2 பக்கம் சுற்றி வந்து பண்ணணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்பயுமே ஒரு மிஷினுக்கு வந்து 2 பேர் இருக்கணும். 2 பேர் இருந்து பண்ணால் தான் இந்த ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் பூரா பண்ணிங்கன்னா ஒரு எப்படியும் 30 புடவை வந்து நம்ம பாலிஷ் பண்ணலாம். ஒரு புடவைக்கு குறைஞ்சபட்சம் 150 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரீபாலிஷ்ன்றது
பழைய புடவை புதுசு மாதிரி மாற்றுறது தான் ரீபாலிஷ் பண்ணுறது. இந்த ரீபாலிஷ் பண்ணுற மிஷின் வந்து எலக்ட்ரிக்கல் டைப்பில் பண்ணது நாங்கள் தான், எங்கள் மிஷினு தான். இதை ஒழுங்காக நீங்கள் வந்து பராமரித்து ஒழுங்காக அதை பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு காய விட்டிங்கன்னா ஒரு 90% காஞ்ச உடனே நம்ம அடுத்தது பாலிஷ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ காஞ்சி போச்சு, நல்லா காஞ்சி போச்சு. ஒரு 90% காஞ்சி போச்சு. அதிலேருந்து அழுக்கு கரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா பளபளன்னு அந்த புடவை ஆயிடுச்சு. இது மேலே வந்து அடுத்தது நம்ம வந்து பாலிஷ் போடுற சொல்யூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியே வந்து இதில் அப்ளை பண்ணணும். நம்ம முன்னாடி எடுத்த கரைகள் சரியாக போகலன்னா க்ளீன் பண்ண பிறகு அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த சொல்யூஷனை விட்டு நம்ம அந்த கரையை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி அந்த கரை எடுக்கிற வேலையில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கணும். இப்போ கரைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அந்த புடவையில். அடுத்தது நம்ம வந்து பாலிஷ் போடணும். எப்பயுமே புடவையில் பொறுத்த வரைக்கும் அப்படியே லைட்டாக நம்ம வந்து அதை தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப தேய்ச்சி எடுக்கக்கூடாது. பட்டு புடவையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழுத்தி கிழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும், பொத்தல் போட்டுக்கும். அப்புறம் அந்த புடவை டேமேஜ் ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறது ரொம்ப சிரமம். பாருங்கள், புடவையில் உள்ள ஜரிகெல்லாம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. க்ளீன் பண்ண பிறகு புது புடவை மாதிரி இருக்குது. எப்பயுமே ஜரிகையில் வந்து 2 பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் அந்த புடவையோடைய அந்த ஜரிகை வந்து நமக்கு பளபளன்னு கொடுக்கும். நம்மளுடைய அடுத்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 21 பாண்டிச்சேரியில் நடக்குதுங்க. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லாண்ட்ரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஒரு ½ டே நடக்கும். மீதி ½ டே பார்த்திங்கன்னா சாரீ ரோல் பாலிஷிங், எங்களுடைய மிஷினில் சாரீ ரோல் பாலிஷிங் பண்ணுறது எப்படி, ட்ரை கிளிங், ட்ரை வாஷு, ரோலிங் அதெல்லாம் பண்ணுறது எப்படின்னுட்டு ஒரு ½ டே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் இந்த மிஷினில் தான் போட்டு அது சொல்லிக் கொடுப்பேன் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. அந்த ட்ரைனிங் கிளாஸில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சீட்டுக்கு வந்து புக் பண்ணிக்கணும். எப்பயுமே நாங்கள் 10 பேருக்கு மேலே எடுக்க மாட்டோம். அதனால் முன்கூட்டியே நீங்கள் கால் பண்ணி உங்கள் சீட்டுக்கு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அதேமாதிரி நம்மளுடைய ஆர்ஓ லைவ்லி மூலமாக லாண்ட்ரி தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃப்ரான்சைஸ் வந்து நாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஃப்ரான்சைஸ் எடுத்து உங்கள் ஏரியாவில் ஒரு லாண்ட்ரி சென்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த லாண்ட்ரி சென்டர் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நாங்கள் உங்களை நல்லா டெவலப் பண்ணி உங்களை வந்து ஒரு பெரிய தொழில் லாண்ட்ரி தொழிலில் நல்ல சக்ஸஸாக வர்றதுக்கான வழிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவோம். உங்களுக்கு அந்த லாண்ட்ரி தொழில் A to Z எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடுவோம். மிஷினரிஸ் எல்லாமே நம்மளே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்களுக்கு இடம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 15 இடம் இருந்தால் போதும். ரெண்டடுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து உங்கள் ஓன் ஹவுஸ் ஓன் பிளேஸ் இருந்தால் கூட அதில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரான்சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரான்சைஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், மக்களை வர வைக்கணும். நம்ம ஃப்ரான்சைஸில் எப்பயுமே வந்து அந்த டெலிவரி பண்ணுற கிளாத்லாம் அந்த துணியெலாம் வந்து நல்ல ஒரு மனம் வீசுகிற மாதிரி, அதாவது பயோ கேர் லாண்ட்ரி சர்வீஸுன்ட்டு நம்ம அதுக்கு பேர். அந்த ஃப்ரான்சைஸ் தான் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மிஷினுடைய ஃபுல் லென்த்தை பாருங்கள், அழகாக இருக்குது இல்லைங்களா? புடவை நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. இதே மாதிரி ஸ்டிப்பாக இருந்தால் தான் புடவை வந்து புது புடவை மாதிரி நமக்கு வரும். சில புடவை வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு மாதிரி சைடு கிராஸ் வரும். இப்போ இந்த மிஷினில் போட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணி டைட்டாக இப்படி மாட்டிட்டிங்கன்னா அந்த கிராஸ்லாம் போயிடும். இப்போ கம்ப்ளீட்டாக காஞ்சி போச்சு. நம்ம வந்து
பாலிஷ் போடுறதுக்கு இப்போ பாலிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பாலிஷை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் பாலிஷ், அதாவது ஸ்டார்ச்சின்னு சொல்கிறேன், ஸ்டார்ச் மாதிரி தான். பட்டுப்பொடியில் எப்பயுமே வந்து நம்ம அந்த கிழங்கு மாவு, ஜவ்வரிசி கஞ்சி அதெல்லாம் போடக்கூடாது. இதுக்குன்னு தயாரிக்கிற அந்த ஸ்டார்ச்சை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று நேச்சுரல் ஒன்று இருக்குது, இன்னொன்று சிந்தட்டிக் பட்டுப்பொடிக்குன்னே தயார் பண்ணுற அந்த ஜெல் பாலிஷ்னு ஒன்று இருக்குது. அது 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். பல இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி கஞ்சி, அரரூட் மாவு, கிழங்கு மாவு, இப்போ அதெல்லாம் வந்து கஞ்சியாக காசி ஃபில்ட்ரு பண்ணி போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறாங்க. நேச்சுரல் பாலிஷ் தான் அது. எப்பவுமே பட்டுப்பொடிக்கு வந்து நேச்சுரல் பாலிஷ் தான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சிந்தட்டிக்கை விட நேச்சுரல் பாலிஷ் தான் நல்ல குவாலிட்டி தரமாக இருக்கும். புது புடவை மாதிரி நல்லா பளபளன்னு வரும். இது எப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எந்த அளவு என்னன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நேரில் வந்து சொல்லி கொடுத்துடுவோம். முதல்ல நம்ம எப்படி க்ளீன் பண்ணமோ அது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படணும் அந்த பாலிஷ்ன்றது. ஒன்று நம்ம இது மாதிரி கையாலே பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்ப்ரே இருக்குது, ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு இருக்கணும். நீங்கள் தொடச்சி விட்டணும், ஒரு தடவை தொடச்சி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிடும். இந்த பாலிஷ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85% காஞ்ச பிறகு நம்ம மிஷினில் அப்படியே ரோல் பண்ணிடும். ரோல்ன்றது வந்து முக்கியமானதுங்க. ப்ரெஸ்ஸிங்கில் ரோல் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த சேரீ வந்து அந்த லேயராக ப்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சுருக்கெல்லாம் போய் நல்ல புது புடவை மாதிரி சுருக்கம் இல்லாமல் அப்படியே அயன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் மாதிரி வரும். இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. பளபளன்னு இருக்கும், புது புடவையோட நல்லாயிருக்கும். நீங்கள் அயனிங் பண்ணால் கூட அந்த எஃபெக்டிவ் வராது. இதுதான் ரோல் பாலிஷ்ன்றதுங்க. இப்போ வந்து இதில் அந்த நேச்சுரல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் வந்து இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர், இப்போ லேடிஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணுவாங்க. மிஷினோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். மிஷினோடைய காஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த விவரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இதே ஒர்க்கை வந்து பழைய டைப்பில் பண்ணுறாங்க. இந்த மரக்கட்டையில் படமரம் சொல்லுவாங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. அது கட்டையில் வந்து வச்சு பண்ணுறது. இதெல்லாம் மெட்டல், கரண்ட்டில் போகிறது, இரும்பில் உள்ளது. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரோல் பண்ண வந்து நம்மக்கிட்ட வரும். பழைய டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு வரணும். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து கயிறு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீலில் வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட், அதான் மிஷின் பக்கம். மிஷினில் வந்து இப்போ எப்படி ரோல் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் 2 பக்கம் தொடச்சி விட்டுடணும். எக்ஸஸாக இருக்கிற அந்த பாலிஷ்லாம் வந்து நம்ம தொடச்சி விடணும். ஒரு துணியை வச்சு மேலே எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஈவனாக தொடச்சி விடணும். தொடச்சி விட்டு ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோல் பண்ண வேண்டியது தான். புடவையில் பாலிஷ் வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து காஞ்சிடுச்சு, ரோல் பண்ண தயாராக இருக்குது. ப்ரெஸ்ஸிங்கில் ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த புடவெல்லாம், பட்டு புடவெல்லாம் ரொம்ப காலத்துக்கு வந்து உங்களுக்கு புது புடவை மாதிரியே இருக்கும். ட்ரை கிளினிக் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தெளித்து அப்படியே அயன் பண்ணி கொடுத்துடுவாங்க. திரும்ப அதே பண்ணுறப்ப அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதிலேயே படிஞ்சு என்ன ஆகும்னா, நீங்கள் ட்ரை கிளினிக் சென்டரில் அயன் பண்ணி வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு அந்த புடவை அப்படியே பொட்டியில் வச்சுட்டிங்கன்னா திரும்ப எடுக்கிறப்ப மடிப்பு அந்த மடிப்பில் கிழிஞ்சிடும்.
இப்போ இது மாதிரி பாலிஷ் பண்ணி மடித்து வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. புடவை வந்து 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், புது புடவை மாதிரி டேமேஜெலாம் ஆகாது. ஒரு 85% காஞ்சி போச்சு. நம்ம ரோல் பண்ணலாம். நம்மளுடைய ஆரோ லைவ்லி அடுத்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 14/3/2021 அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடக்குதுங்க. புதுசாக லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை ரோல் பாலிஷிங் செய்ய விருப்பம் உள்ளவங்க இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்குங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷின் கீழே பெடல் இருக்குது பாருங்கள். பெடலில் காலில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சுற்றும். இப்போ இந்த ரோலர் இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். 2 பக்கமும் அதை பிடிச்சி விடணும். சுருக்கம் இல்லாமல் லைட்டாக, வேறு ஒன்றும் இதில் ஒர்க்கே இல்லை. பார்ட்ரு வந்து கரெக்டாக வரணும் 2 பக்கமும். 2 பக்கமும் கையை வச்சு இது மாதிரி பிடிச்சி கீழே பெடலில் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படியே சுற்றி வரும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக மிஷினில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கரண்ட்டில் போகிறதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகமாக சுற்றணும்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். உள்ளே வந்து கீர் டைப்பு தான், ஸ்லோவாக தான். நீங்கள் அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்லோவாக தான் சுற்றும். நம்ம வந்து கையில் பிடிச்சி விடணும். இது மாதிரி டைட்டாக ப்ரெஸ்ஸிங்கில் சுற்றுறப்ப தான் நமக்கு புடவை வந்து நல்லா ப்ரெஸ் ஆகி நமக்கு வந்து அயன் பண்ண மாதிரி புது புடவை மாதிரி வரும். இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரோல் பண்ணிடணும். சுருக்கம் இல்லாமல் 2 பக்கமும் பிடிச்சி லைட்டாக இழுத்து சுற்றணும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரோல் பண்ணியாச்சு. இது கடைசி எண்டு. நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். என்னென்னா, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக காஞ்சிட்ட பிறகு ரோல் பண்ணோம்னா சுருக்கம் போகாது. அந்த 80% காயாமல் சுற்றினீங்கன்னா அந்த தண்ணி லேயரில் நம்ம ரோல் பண்ணுறப்போ எல்லா லேயர்லேயும் அது வந்து ஊறி உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்பேச்சஸ் மாதிரி தெரியும். இது 2 விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். கரெக்டாக 80% காஞ்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இந்த ரோலர் எடுத்து நம்ம சன்லைட்டில் வைக்கணும். சன்லைட்டில் வச்சு நீங்கள் காய போட்டு எடுத்தால் தான் இதோடைய ஒரிஜினல் குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேனில் வச்சுட்டு அப்படி பிரித்து அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க கஸ்டமருக்கு. அதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லை. இன்னொன்றும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சன்லைட் இல்லாமல் வந்து ஹீட்டரில் வைப்பாங்க. ஹீட்டரில் வச்சு காய போட்டு பிரித்து கொடுப்பாங்க. ஹீட்டரில் வைக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவாலிட்டி வந்து 100% நமக்கு கிடைக்காது. ஒரு 85% தான் குவாலிட்டி கிடைக்கும். எப்பயுமே சன்லைட்டில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் 100% குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதில் இது மாதிரி வந்து நூலை சுற்றி நீங்கள் ரோலரை கட்டி சன்லைட்டில் வச்சிடணும். சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த ரோலரில் உள்ள சுத்தின துணி வந்து காஞ்சி நல்லா மொடன்னு உங்களுக்கு பிரிக்கிறப்போ நல்லா அயன் பண்ண மாதிரி கலன்னு வரும். இப்போ பாருங்கள், கட்டியாச்சு. இப்போ ரோலர் எடுத்து வெயிலில் வைக்க போகிறோம். வெயிலில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ பிரிக்கிறோம். நம்ம அந்த ரோலர்லேருந்து துணியை வந்து பிரிக்கிறோம். அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நூலெல்லாம் வந்து எடுக்கிறோம். முதல்ல ரோலரில் நூல் சுற்றணும் இல்லையா, அந்த நூலெல்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு துணியை வந்து அப்படியே பிரித்து மடித்து எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலன்னு ஆடுது பாருங்கள். உங்களுக்கு புது புடவையில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஜொலிப்புலாம் எப்படி இருக்குது பாருங்கள், பட்டோடைய ஜொலிப்பு கலன்னு வரும். ஒரு சுருக்கம் இருக்காது. ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அவங்களே அசந்து போயிட்டாங்க. ஓ, இந்த அளவுக்கு இருக்கா புடவை, இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களே. இந்த புடவை தூக்கி போட்டுடலான்னு பார்த்தேன். கடைசியில் நீங்கள் வந்து புதுசாகவே மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், ஜரிகையெல்லாம் வந்து எப்படி கலன்னு சூப்பராக பளபளன்னு பழகுது பாருங்கள். இதுதான் வந்து ரோல் பாலிஷோடைய ஸ்பெஷாலிட்டி.
நல்லா தெரிஞ்சுங்க, எப்பயுமே பட்டு புடவை வந்து ரோல் பாலிஷிங் சென்டரில் கொடுத்து தான் ரோல் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுதில்ல, ரோல் பாலிஷ்னால் என்னன்றது தெரியறதில்ல. பட்டு புடவை வாங்கி ஏதாவது கரை அழுக்காச்சுன்னா அவங்களா எதையாவது ஷாம்போ இல்லை பவுட்ரையோ லிக்யூடையோ போட்டு பக்கெட்டில் போட்டு முக்கி துவைச்சி எடுத்து புடவை வீணாக்கிடுறாங்க. இப்போ இந்த புடவை வந்து புது புடவை மாதிரியே மாற்றியாச்சு. அதிலேருந்து அழுக்கு கரையெல்லாம் எடுத்துட்டு, இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம எப்படி மடித்து இதை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும், புது புடவை மாதிரின்றதை வந்து இப்போ மடித்து பார்ப்போம். மடித்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இது நம்மளுடைய லோகோ, நம்மளுடைய ஃப்ரான்சிஸோடைய மாடல் ஷாப்புங்க இது. எப்பயுமே வந்து மடிக்கிறப்போ அந்த ஜரிகை வந்து மேலே தெரியணும். நம்ம மடித்த பிறகு நமக்கு தெரியணும் ஜரிகை, அது மாதிரி தான் மடிக்கணும். மேலே இருக்கிற ஜரிகை வந்து மடிக்கிறப்போ உள்பக்கமாக வச்சு மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஜரிகை மேல் பக்கமாக வரும். திருப்புங்க, திருப்பி வைங்க. மடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உள்பக்கம் போகணும் ஜரிகை, திருப்பி வச்சு மடிங்க. மாற்றுங்க. இப்போ மடிக்கிறப்போ உள்பக்கமாக வச்சு மடிச்சிங்கன்னா அந்த மடிச்சிட்ட பிறகு நமக்கு ஜரிகை வந்து மேல் பக்கமாக தெரியும். இப்போயுமே மடிக்கிறத வந்து அழகாக வச்சு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மடிப்பு அழகாக தெரியும். புடவையில் இது மாதிரி ஜரிகை வந்து குறுக்கால் இது மாதிரி நீட்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரோல் பண்ணுறப்போ லைட்டாக வந்து இழுத்து பிடிச்சி நம்ம வந்து ரோல் பண்ணணும். இந்த எண்டு சென்ட்ரு வர மாதிரி நம்ம வந்து அதை பிரித்து மடிக்கணும். ஒன் சைடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சைடு 2 எஜ்ஜும் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு இதை மறுபடியும் அது மேலே எடுத்து போட்டு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கமாக வந்துடும். புது புடவை மடிக்கிற மாதிரியும் நம்ம கடையில் புது புடவை வாங்குகிற மாதிரியே வந்து இந்த மடிப்பு வந்து வந்துடும். இதை தான் இப்போ நீட்டமாக வந்துடுச்சு. சென்ட்ரலில் மடிக்கிறதுக்கு ஒரு பிவிசி பைப் வச்சு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு பைப் வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு வந்துடும். இதை ஈஸியாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தூக்கி போட வேண்டிய புடவை அதில் கரை அழுக்கெல்லாம் எடுத்து கடையில் புதுசாக வாங்கின புடவை மாதிரியே நம்ம அவங்களுக்கு ரோல் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இது மாதிரி கொடுக்குறப்போ இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி ஆகிடும். இப்போ அவங்களே சொன்னாங்க, தூக்கி போட இருந்த புடவையை வந்து நீங்கள் புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துட்டீங்க என்ன, அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது மாதிரி நம்ம பழைய புடவை கூட நம்ம புதுசு மாதிரி மாற்றலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கலர் சேஞ்சு கூட பண்ணலாம். கம்ப்ளீட்டாக ஒரு கலரை வந்து மாற்றிட்டு இன்னொரு கலருக்கு கூட நம்ம மாற்றலாம். அந்த டெக்னிக்கும் அதில் இருக்குது. அது எல்லாமே இந்த மெஷினை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இந்த மெஷினை வச்சு நம்ம நிறைய பண்ணலாங்க, நிறைய விஷயங்கள் இதில் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மடிச்சுட்டு 2 பக்கம் நூல் வச்சு அப்படி கட்டிட்டிங்கன்னா புதுசாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஆகிடும். மடிப்பு எப்பயுமே கலையாது, அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்து போய் பெட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் பெட்டியில் இதை எடுத்து வச்சு 10 வருஷம் சொன்ன பிரித்தாலும் இந்த புடவைக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ஏன்னா இதில் வந்து நேச்சுரல் ஸ்டார்ச் போட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.